அன்பு சொந்தங்களே, இன்று நாம் நிர்குண சகுண பிரம்மன் மற்றும் பரமபிதாவை பற்றியும் அதிகமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். பிரம்மன் என்கிற இலக்கை அடைவதுதான் பிறவியின் நோக்கம். இதில் நிர்குண பிரம்மன் என்ற தத்துவம் மிகவும் அழகானது. நிர்குணம் என்றாலே எந்த குணமும் அல்லது எந்த வாசனையும் படியாத, எந்த பிறவி உருவிலும் காண முடியாத ஒரு அபூர்வமான விஷயம். இதை கிறித்துவத்தில் ஹோலி ஸ்பிரிட் அல்லது தூய ஆவியுடன் நாம் ஒப்பிடலாம். ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்வது முக்கியம். மதங்கள் வெவ்வேறாக இருந்தாலும், கடவுள்களின் பெயர்கள் வெவ்வேறாக இருந்தாலும், மொழிகள் வெவ்வேறாக இருந்தாலும், நம் இலக்கு அல்லது லட்சியம் அந்த பரம்பொருளை அல்லது பரமபிதாவை அடைவதுதான். இந்த குணங்களற்ற நேரத்தையும் டைம் அண்ட் ஸ்பேஸ், அதாவது வெளிக்கும் அப்பால் உள்ள விஷயத்தையே பிரம்மன் என்றும் ஹோலி ஸ்பிரிட் அல்லது தூய ஆவி என்றும் நாம் கூறுகிறோம். இது ஒரு உருவம் அல்லது ஃபார்ம் கிடையாது. மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டது. எந்தவித குறைகளோ கட்டுப்பாடுகளோ இல்லாதது. கிறித்தவத்தில் இதற்கு ஒரு புறா வடிவத்தில் இறங்கும் தீப்பிழம்பாக உருவகம் செய்யப்படுகிறது. இந்துயிசம் இதில் நேட்டி நேட்டி என்று இத்தகைய குணாதிசயங்களை இல்லாதது என்று அது வர்ணிக்கப்படுகிறது. பெயர் இல்லாதது, உருவம் இல்லாதது, வெளி அதாவது ஸ்பேஸ் இல்லாதது, நேரம் இல்லாதது, காரணம் இல்லாதது, மாறுதல் இல்லாதது, பிறவி இல்லாதது, இரத்தல் இல்லாதது, வரையறை இல்லாதது, வகுக்க முடியாதது, பிரிக்க முடியாதது. இதைதான் நிர்குண பிரம்மன், அதாவது எந்தவித குணங்களோ வாசனைகளோ பிறவிகளோ உருவ அமைப்போ இல்லாத விஷயம் என்று கூறப்படுகிறது. மதங்களில் உருப்பெற்று, அதாவது ஒரு ஃபார்ம் இவ்வாறு நாம் வணங்கும் தெய்வங்கள் விஷ்ணு, கிருஷ்ண பரமாத்மா, ஜீசஸ் கிரைஸ்ட், புத்தர், மகாவீரர் என்று பலர் இருந்தாலும் இந்த நிர்குண பிரம்மன், அதாவது ஹோலி ஸ்பிரிட் தூய ஆவி இதற்கும் மேல்பட்டது. உருவமுடைய கடவுள்களை நாம் சூரியனுக்கும், உருவம் இல்லாமல் இருக்கும் நிர்குண பிரம்மன் மற்றும் ஹோலி ஸ்பிரிட் அல்லது தூய ஆவியை நாம் சூரியனிலிருந்து வரும் பிரகாசம் அல்லது ஒளியுடனும் ஒப்பிடலாம். இது துவைத்த நிலை, டியூவாலிட்டியை கடந்த அத்வைத்த நிலை, அதாவது ஒன்னஸ் கான்ஷியஸ்னஸை குறிக்கிறது. இந்த நிர்குண பிரம்மன் காரண காரியத்தை கடந்ததால் இது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இவற்றிற்கு அப்பாற்பட்டது. அதுதான் எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக விளங்குகிறது. பைபிளில் இதை ஐ ஆம் என்று அழகாக நாம் காணலாம். எப்போதும் உள்ளது என்ற அர்த்தத்தில் இது அறியப்படுகிறது. சங்கராச்சாரியார் இதை சச்சிதானந்தம் என்று கூறுகிறார். அதாவது சத் இருத்தல், அதாவது பீயிங், சித் மாறாதது, ஹோமோஜீனியஸ் கான்ஷியஸ்னஸ், ஆனந்தம் மாறாத ஆனந்தம் என்றும் விளக்குகிறார். உபநிடதங்கள் இந்த நிர்குண பிரம்மனை பார்க்க முடியாதது ஆனால் பார்ப்பது, அதாவது cannot be seen but seer என்றும், கேட்க முடியாதது ஆனால் கேட்பது cannot be heard but the hearer என்றும், அறிய முடியாதது ஆனால் அறிவது cannot be known but is the knower என்றும் விளக்குகிறது. மாறாக சகுண பிரம்மனுக்கு வடிவங்கள், குணாதிசயங்கள், உணர்வு நிலைகள் உண்டு. பல்வேறு வடிவங்களை கொண்ட
அவதார புருஷர்களாகவும் விளங்கும் நிலைதான் சகுண பிரம்மன் என்பது. அன்பு நண்பர்களே, அன்பு சொந்தங்களே, இன்று நான் நம்முடைய இந்து நிலைக்கும் கிறித்தவத்திற்கும் உள்ள பிரம்மன் நிலைக்கும் தூய ஆவி, அதாவது ஹோலி ஸ்பிரிட் என்கிற விஷயத்துக்கும் நான் ஒப்புமைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இது மத ஒருமைப்பாட்டிற்காக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். வெவ்வேறு கலாச்சாரங்களிலிருந்து நாம் வந்திருந்தாலும், வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்திருந்தாலும், அடிப்படையில் கடவுள், பிரம்மன், ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவி, யுனிவர்சல் கான்ஷியஸ்னஸ், இவை எல்லாம் நம்மை ஒரே இலக்கை நோக்கிதான் கொண்டு செல்கின்றன என்பதுதான் இந்த கருத்து. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூபில் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். என்னுடைய புத்தகங்கள் God as Abax, The Brimstone Fallacy, Highlights of a Course in Miracles and Co-Create with Your Universe என்ற புத்தகங்கள் அமேசானில் எல்லா மொழிகளிலும் கிடைக்கிறது. அதை நீங்கள் வாங்கி படிக்கலாம். And this is Rosalind Bosco, the Mind Maverick, signing off. Thank you.